நம்ம லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் அல்லது வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோவில் அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலில் போத் அனிம் அண்ட் கேம் ப்ளே வீடியோஸும் பார்ப்போம். கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அதாவது ஈவினிங்கில் இருந்து. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் நம்ம ஸ்டிக்குங்கர் அப்படின்னு வந்து வேறு ஒருத்தன் வந்திருப்பான். ஸோ அவனை டிஃபிட் பண்ணால் மட்டும் தான் இவங்களால தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். இப்போதைக்கு இவங்க 4th ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னா இவனை டிஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஜூலியஸ் வந்து ஸ்வாடை தூக்கி வீசுகிறோம். வீசிட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ல, யார் முன்னாடி ஸ்வாடை எடுத்து வீசுறதுன்னு தெரியுதா, எனக்கு இந்த ஸ்வாடெலாம் ஒன்றும் தேவையில்லடா, நீ வாடா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரிவா நீ யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸும் அட்டாக் பண்ண போகிறான். அட்டாக் பண்ணுறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாப் ஸ்டிக் மட்டும் இருக்குது. ஸோ அந்த சாப் ஸ்டிக்கை வச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுறான். உடனே நம்ம ஸ்டிக்குங்க சொல்கிறான், என்னடா ஷாக் ஆகிட்டியா, நான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் இந்த ஸ்டாப் ஸ்டிக்கு, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு இதுவே போதுண்டா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது நம்ம ஜூலியஸ். ஏன்னா நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஸ்வாட்ஸ் மேன். ஓகேவா, நம்ம லேடி அனஸ்தீசியாவோட நைட்டே அவன் தான். அப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆராவே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆராவாக இருக்குது. ஸோ நம்ம ஜூலியஸால் ஒன்லி டிஃபன் மட்டும் தான் பண்ண முடியுது, அட்டாக் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு வேகமாக இருக்கான். இன்னொரு சைடு நம்ம சைடில் இருந்து லேடி அனஸ்தீசியா அவளுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவளோட நைட்டு தான் நம்ம ஜூலியஸ். ஸோ அவன் அங்கே அடிவாங்கிறத பார்த்துட்டு இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் என்னால் ஒன்றும் நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போகுது. அவன் தாறுமாறாக அடி வாங்கிட்டு இருக்கான் நம்ம ஜூலியஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்படி நம்ம லேடி அனஸ்தீசியா அவளோட சப்போர்ட் கொடுக்க மேஜிக்கல் சப்போர்ட் அவள் யூஸ் பண்ண அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிடுது. ஸோ ஓவர் ஹீட் ஆனதுனால அவளுக்கு மூக்கில் இருந்து பிளட் வந்து அவள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டுடுறா. ஸோ இந்த ஃபைட்ஸ்ன்னு பார்க்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டா பேஜில். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த ஃபைட்டை போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃபைட் நல்லாவே இருந்தது, நல்லா அனிமேட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அவங்க மைந்து விழுந்ததை பார்த்துட்டு நம்ம ஜூலியஸ்க்கும் கோவம் வந்துடுது. அவன் அந்த கோவத்தோட ஃபைட் பண்ணலாம் தான் பார்க்குறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறான் நம்ம ஸ்டிக் விங்கர். அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். என்னடா நீ ஒரு நைட்டுன்னு சொல்கிற, இதை கூட பண்ண முடியா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டே நம்ம ஸ்டிக் விங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா ஒரு கட்டத்தில் ஸ்டிக்குங்கர் பொறுமையை இழந்துடுறான். அவனோட ஸ்டாப் ஸ்டிக்கை வச்சு அவன் அந்த ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்றான். அதை பார்த்தோன்னே ஜூலியஸுக்கு சரியான சாக்கு. உடச்ச கையோட இந்த நாக் அவுட் பஞ்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு விட்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் நாக் அவுட் ஆயிடுறான். அவன் நாக் அவுட் ஆன அடுத்த செகண்டே நம்ம எம்லி அவனை பார்த்து கேட்குறா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு ஸ்டெப் நவர சொன்னாலே நாங்கள் வின்னு சொன்னேன், ஆனால் நீ இப்போ ஏகப்பட்ட ஸ்டெப் நவந்துட்டியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, உடனே என்ன பொண்ணே நீ அதை நம்பிட்டியா, நான் அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் சொன்னேன், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே கிடையாது, அது வந்து சும்மா தான் பொண்ணே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம எம்லியில் வந்து கேட்குறா, ஓ அப்படியா சரி சரி நான் உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போடலான்ட்டு இருக்கேன், ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக வின் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் கேட்குறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் நீ நகர்ந்துட்ட அப்படின்னா நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வைக்கிறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு சிரிக்கிறான், நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கே என் கூட டேட்டிங்க்கு வரி அப்படின்னு கேட்க, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியல, நீ நான் சொன்னதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு கேட்க, உடனே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு சரி நீ ரொம்ப காமெடியாக இருக்க, சரி உனக்காக நான் ஒத்துக்கிறேன், என்னை ஒரு ஸ்டெப் நீ நகர வச்சுட்டினாலும் நீங்கள் வின் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம எமிலியா அவளோட மேஜிக்கல் பவர் அன்லாக் பண்ணுறான். அன்லாக் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மேஜிக்கல் பவர் ஐஸ் தானே, ஐஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பாட்ஸை வச்சு அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறான். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ இந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணுறேன், கீழே இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி ஃபைட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சாகவும் போயிட்டுருக்கு. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சாப் ஸ்டிக்கை வச்சு நம்ம எம்லியாவோட செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்டாக் பண்ணிடுறான். அதை அட்டாக் பண்ணோடனே நம்ம சுபாருக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ அதனால். பட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஏமா நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, ஃபைட்டில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம எம்லியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸை வச்சு வந்து அவனை அடிச்சிடுறான். அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடித்த வேகத்தில் அவனுக்கு வந்து வேறு மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறான். துடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட சொல்கிறான், எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜ்ஜை இழந்துருவாங்க, பட் நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அப்படியா எனக்கு அப்போலாம் எதுவுமே ஃபீல் ஆகலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ சொல்கிறான். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். ஸோ அவளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் அட்டாக் மாதிரி தான் அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அவன் அந்த அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அவன் ரொம்ப வைட் ஓப்பன், அதாவது அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தனால நம்ம எம்எல்ஏ உடனே அவனை அட்டாக் பண்ணிடுறான்.
உடனே நம்ம ஸ்டிக்குங்க நம்ம சுபார்கிட்ட பார்த்து சொல்கிறான், ஏய் இந்த பொண்ணெல்லாம் தனியாக வெளியே அனுப்பாதீங்கப்பா, ரொம்ப டேஞ்சரான பொண்ணு போல் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சுபார் கோபத்தில் அதை நீ சொல்லாதடா பெருவாட்டை ஹெட் ஆய் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எம்எல்ஏவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அப்பாடா நான் அப்படியே ஜெயிச்சிட்டேன், நீ எப்படியே மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டுன்னு ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணி விடுறான். பட் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறான். என்ன அப்படின்னா அந்த ஸ்டார் கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறான், சரி அடுத்து என்னை என் கூட யார் ஃபைட் பண்ண போகிறீங்க, அந்த பொண்ணா இல்லை நீயா இல்லை பின்னாடி இருக்க அந்த 2 பேரா அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி இன்னும் 7 பேர் மேலே இருக்கானுங்க, டவருக்குள்ளே இருக்கானுங்க. நீங்கள் டவருக்குள்ளே போகணுன்னா நீங்கள் அவனுங்களை ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாம் ஷாக் ஆயிடுறானுங்க. சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டை விட்டுட்டு எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக நம்ம ரெம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரெம் உடனே கண்டுபிடிச்சிடுறா. சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ரிக்வஸ்ட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, நம்ம சுவரவும் ஆமாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனை யார் டிஃபீட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஸோ உடனே நம்ம எம்எல்ஏ சொல்கிறா, சரி நான் தான் டிஃபீட் பண்ணிட்டேனே, நான் மட்டும் வேணால் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எல்லாருமே வந்து இல்லை அது டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே எம்எல்ஏவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம ஜூலியஸும் நம்ம லேடி அனஸ்தீசியாவும் அந்த ஒரு ஹீலிங் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ரெம் கூட. இன்னொரு சைடு மயக்கம் போட்டுட்டு இருந்த நம்ம சவுலா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு ஐயோ என்னப்பாச்சு நான் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டி அப்படின்னு சொல்ல, நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா அதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுலா த சேஜ், நான் மயக்க போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம சுபார் சொல்கிறான், இல்லை நீ அங்கே போனோடனே மயக்கம் போட்டுட்ட, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அவன் முடி ரெட் கலர்லேயும் அவன் கண்ணு ப்ளூ கலர்லேயே இருந்தது, அவனே ஸ்டிக் ஃபிங்கர்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்னு ஸ்டிக் ஃபிங்கர்னு பேரை சொன்னோடனே நம்ம சவுலாக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு உடனே டப்புன்னு நம்ம சுபாரை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இன்னும் உயிரோட இருக்கான், அவன் செத்துட்டான்ல நினச்சேன், இன்னும் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாரவை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் எப்படி காமெடியாக பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தான் நம்ம சுபாருக்கிட்ட. ஸோ அவளை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்கு, வேறு யாரும் இல்லை, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரியஸ் ரெய்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பாட்ஸ்மேன் அவன் தான், செயின்ட் ஸ்பாட்ஸ்மேன் சொல்லப்படுற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பாட்ஸ்மேன் அவன் தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சுபாரு நம்ம ஜூலியஸ் கிட்ட போய் அவன் யார் அப்படிங்கிறத சொல்லலான்ட்டு கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல ஜூலியஸ் இருக்க மாட்டான். அவன் அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு மறுபடியும் போயிடுவான். இது எல்லாமே ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண மறுபடியும் அவனை டிஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம ஜூலியஸ் ஹீல் ஆன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட் எடுத்துகிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் ஃபஸ்ட்டு நடந்த ஃபைட் மாதிரியே தான் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் ஃபியூரியஸாக போகுது. பட் இந்த தடவை ஜூலியஸ் செம்மையாக அடி வாங்குறான். போன தடவையாவது ஏதோ கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அடி வாங்கிட்டு இருந்தான். இந்த தடவை ரத்தம் தெறிக்க அடி விழுவுது. அவனோட மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதெல்லாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. நம்ம ஒரு வேளை ஒரு உண்மையான ஸ்பாட்ஸ்மேன் கிடையாதோ, நம்ம ஒரு நைட் கிடையாதோ அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனையே வந்து ரொம்ப குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலையும் நம்ம ரெய்ட் ஆஸ்ட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அவனால் முடியல. அவனோட ஸ்குவாடை தள்ளி விட்டு நம்ம ரைட் ஆஸ்ட்ரா அவனோட ஃபைனல் அட்டாக் பண்ணலான்னு வரப்போ நம்ம சுபாரு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம சுபார் அந்த இடத்துக்கு வந்து அவனை எப்படியோ காப்பாற்றிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஜூலியஸ்க்கு சரியான அடி விழுந்திருக்கு. நம்ம அதே மாதிரி அவனை தூக்கிட்டு ஹீலிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். நீ என்ன லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக தனியாக நீ ஃபைட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்ல உடனே அவன் சொல்கிறான், நான் அவனை டிஃபீட் பண்ணியே ஆகணும், நான் இல்லைன்னா நான் ஒரு நைட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம சுபார் உனக்கு யார் அவன் தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு யாருன்னு தெரியும், அவன் தான் ரெய்ட் ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறான். ஓ பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சிருக்கே, நான்லாம் சவுலா சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம சுபாரை சொல்கிறான். பட் நம்ம ஜூலியஸ்க்கு சொல்கிறான், நான் அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தான் ரெய்ட் ஆஸ்ட்ரான்னு. சரி நீ இப்போ எனக்கு கீழே இறக்கி விடு, நானே நடந்து வருவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ ரொம்ப அடிபட்டிருக்க, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு இவனும் கம்பல் பண்ணுறான். இல்லை இந்த நிலமையில என்னை லேடி அனஸ்தீசியா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அவனே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கீழே தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஜூலியஸ்க்கு கோவம் வந்துடுது. உன் உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்னால் எந்திரிச்சு என்னாலேயே நடக்க முடியும், இந்த நிலமையில என்னை லேடி அனஸ்தீசியா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு போகிறான். இதை பார்த்த உடனே நமக்கு சீசன் 1 நம்ம சுபாரு அவனோட எமிலியாக்காக ஒரு நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் செம்மையாக அடி வாங்குவான். அவனோட ஆப்போனண்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூலியஸ் தான். பட் இப்போ அந்த ஜூலியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம சுபாருக்கு தெரிய வரும். ஏன்னா இவனும் நம்ம ஜூலியஸும் இப்போ அந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு அந்த நிலைமை என்னென்னு புரிஞ்சுட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத, உன்னை நானே பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவான். இந்த மாதிரி
அவனோட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறியோ அது என்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா எம்லியா டிஃபீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். பட் ஃபைட்லலாம் டிஃபீட் பண்ணல, ஸ்ட்ரென்த்லலாம் டிஃபீட் பண்ணல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோ இன்சிடென்ஸ் தான். பட் எம்லியா வந்து பார்த்தீங்கன்னா அவளை டிஃபீட் பண்ணிட்டான், இப்போ போய் ஹீலாவை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபோரோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா தோளில் தூக்கி வச்சு அந்த ஹீல் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ஜூலியஸ் நான் அப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சுன்னு சொல்லி சாரின்னு கேட்டுடுறான். கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸ்க்கு சில மெமரிஸ் ரிட்டன் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் எப்படி வருதுங்கிறது எனக்கும் தெரியல. பட் ஃபஸ்ட் டைம் அவன் சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாக மீட் பண்ணுறப்ப அவனுக்கு அந்த மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சீசன் 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன்.